வேளாண் பொறியாளர் முத்துக்குமாரசாமி தற்கொலை வழக்கில் 15 நாட்கள் சிறையில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நெல்லை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் தருகிறார் எமது நெல்லை செய்தியாளர் தெய்வானை. நெல்லை வேளாண்மைத்துறை பொறியாளர் முத்துக்குமாரசுவாமி கடந்த பிப்ரவரி மாதம் தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து சிபிசிஐடி எஸ்பி அன்பு தலைமையில் இந்த வழக்கானது விசாரணை செஞ்சு வந்தாங்க. இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு சென்னையில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தலைமை பொறியாளர் செந்தில் கைது செய்யப்பட்டாங்க. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை 5 மணி அளவில் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு அழைத்து வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2 மணி அளவில் நெல்லையில் உள்ள ரஹ்மத் நகர் நீதிபதி செந்தில்குமார் வீட்டில் இவங்களை ஆஜர்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனைத் தொடர்ந்து அட்வொகேட் இருக்காங்க, அதாவது அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் அட்வொகேட் வாதாடினாங்க. அது எப்படின்னா, அவங்களுக்கு நெஞ்சுவலி காரணமாக அவங்களுக்கு கண்டிப்பாக சிகிச்சை தேவைப்படுது. அரசு மருத்துவமனையிலையோ இல்லைன்னா தனியார் மருத்துவமனையிலையோ சிகிச்சை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான வாதாடுங்க நடந்தாங்க. இதனை தொடர்ந்து இவங்களுக்கு 15 நாள் ரிமாண்ட் கொடுத்துருக்காங்க. வருகிற 17ஆம் தேதி இவங்க இருவருமே கோர்ட்டில் ஆஜர் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதனை தொடர்ந்து தற்போது அவங்க இரண்டு பேரும் சென்ட்ரல் ஜெயிலுக்கு அழைத்து செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நெல்லை மாவட்டத்தில் உள்ள முக்கிய அதிமுக பிரமுகர்கள் 5 பேர் கைது செய்யறதுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கா.